வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு 2026 புத்தாண்டு பலன்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். நட்சத்திர பலன்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அதனுடைய வரிசையில தனுசு ராசியில இருக்கக்கூடிய 2வது நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், இந்த 4 பாதங்களையும் உள்ளடக்கியது இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய பூராடம் நட்சத்திரம். காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் அப்படின்ற அந்த பாக்யஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர அன்பர்கள் பிறக்கும் போதே ஒரு நல்ல ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு கல்வி வளர்ச்சி, இதெல்லாத்தையுமே பிறக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. பிறந்ததுல இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு 17 வருஷம், ஒரு 15 வருடம் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இருக்காது. தன்னுடைய பெற்றோர்கள் இவர்களை ரொம்ப பெரிய அளவுக்கு அரவணைத்து எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. இந்த குழந்தைக்கு ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா அந்த பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வேலையே ஓடாது. அந்த குழந்தைக்கு உண்டான பிரச்சனைகளை சரி பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரியாக அந்த யோகமான அமைப்பை பெற்றவர்கள் இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்கள். இவர்கள் ஆஃப்டர் 17 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு லைஃப்ல ஒரு சின்னதா ஒரு ஏமாற்றங்களை அனுபவிக்க ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. அதாவது அந்த 17 இயர்ஸுக்கு மேல பார்த்தீங்கன்னா ஒரு காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தேவையில்லாத ஒரு முடிவுகள் எடுத்து ஏமாறக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. இந்த 2026ல இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஏமாற்றங்கள்லாம் குறையுமா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கும். அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக ஒரு விஷயத்துல இருந்தாலும் சரி, இந்த ஏமாற்றங்கள் குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த 2026ல அந்த ஏமாற்றங்களினுடைய பர்சன்டேஜ் அப்படின்றது கண்டிப்பாக குறையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஏன்னா கடந்த ஒரு 10 வருடத்துல ஏற்பட்ட ஏமாற்றங்கள், அவமானங்கள், இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த 2026ல அங்க உங்களுக்கு ஏமாற்றங்கள் குறைவாக தான் இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கணும். இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இயற்கையாகவே யார் என்ன சொன்னாலும் நம்பக்கூடிய ஒரு நபர்கள். அதே மாதிரி இவர்களை கொஞ்சம் மிகைப்படுத்தி அந்த எதிராளிகள் பேசும்போது அவர்கள் அப்படியே அப்பட்டமா நம்பிடுவாங்க. ஓ, இவங்க நம்மளை ரொம்ப நல்லவங்க சொல்றாங்க, அப்போ அவர்களும் நல்லவர்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த எதிராளிகளினுடைய வீக்னஸை புரிஞ்சுக்காம இவர்கள் ரொம்ப அவர்கள் கிட்ட ஒரு சரணடையக்கூடிய ஒரு அமைப்புகள்ல இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்கள் இருப்பாங்க. அதனாலதான் இந்த 2026ல நீங்க எந்த அளவுக்கு மற்றவர்களோடு பழகும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏமாற்றங்கள் குறையக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த 2026ல நடக்க போது. இந்த காலகட்டம் சுயமாக சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு தருணம். கடந்த ஒரு 3 வருடங்களாக பார்த்தீங்கன்னா இவர்கள் சேர்த்து வைத்த பணம், இவர்கள் சேர்த்து வைத்த நகைகள், சேர்த்து வைத்த ஒரு சொத்துக்கள், இது எல்லாத்தையுமே இழந்திருப்பாங்க. திரும்பி பார்க்கறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு இழப்புகள் அப்படின்றது இவர்களுக்கு அளவுக்கு அதிகமாக இருந்திருக்கும். அது எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரத்துல வரும்போது அந்த உறவுகள்னால சில தொந்தரவுகள் வந்து அவர்களால் மீட்டெடுக்க முடியாமல் சில ஒரு துரதிருஷ்டமான ஒரு இடத்துல மாட்டியிருப்பாங்க. இது எல்லாமே இந்த 2026ல ஒரு சரியாகக்கூடிய ஒரு தருணம். சொந்தமாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு தருணம். முதல்ல நம்ம அதை தான் சொல்லணும். இந்த 2026ல இவர்களினுடைய பெரிய டார்கெட்டே பார்த்தீங்கன்னா அந்த சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்ற ஒரு முழு முயற்சியில இருப்பாங்க. அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அடுத்து வேலை சம்பந்தப்பட்ட சில மாற்றங்களை செய்யறதுக்கு உண்டான ஒரு தருணம். இப்போ இங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் சென்று வேலை செய்யறதுக்கு உண்டான ஒரு தருணம். தன்னுடைய வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 2026 இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களினுடைய வளர்ச்சியை முக்கியமாக கருதக்கூடிய ஒரு தருணம். அங்க உங்களுக்கு குழந்தைகள் இருக்கிறாங்க, அவங்க ஒரு டீனேஜ் பருவத்தை தாண்டியாச்சு அப்படின்னா அவர்களுக்கு உண்டான சில வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு நேரம். அவர்களுக்கு உண்டான சில பிளான்ஸ் எல்லாம் போடுறதுக்கு உண்டான ஒரு தருணம். அவங்கள மேற்படிப்பு படிக்க வைக்கணுமா, இல்ல அவங்களுக்கு உண்டான சில வேலை வாய்ப்புகளை நம்ம தேடி தரணுமா, இப்படிலாம் அந்த குழந்தைகளை பத்தி அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு ஆண்
ஆண்டாக தான் இந்த 2026 இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டத்துல இந்த நட்சத்திர அன்பர்கள் அதிகப்படியாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத வச்சுக்க கூடாது. நான் சொன்ன மாதிரியாக அந்த சொத்துக்கள் வாங்குறதுல ஒரு டார்கெட் வச்சிருந்தாலும் ஒரு சொத்து வாங்குங்க. அளவுக்கு அதிகமாக நீங்க வாங்குனீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் நீங்க கடன்ல மாட்டிக்கக்கூடிய ஒரு நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க தேவையில்லாத சொத்துக்களையும் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இருக்கு. அதாவது உங்களுக்கு 4ஆம் இடத்துல அந்த சனி அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா சொத்துக்கள்னால சில ஏமாற்றம். நீங்க சொத்து வாங்கணும்ன்ற ஒரே ஒரு நோக்கத்தோட தான் இருப்பாங்க. அதனால சொத்து விற்கிறவங்க பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு அதிகப்படியான ஒரு விலைக்கு கொடுத்துட்டு அவர்கள் உங்ககிட்ட ஏமாற்றுறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள்லாம் இருக்கு. அதனால ஒரு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துக்கோங்க. அது தவிர நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ல தாராளமா பண்ணலாம். கோல்டு இன்வெஸ்ட்மெண்டே பாத்தீங்கன்னா நீங்க ஜூன்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் பண்ணக்கூடாது. பண்ணினீங்கன்னா அதுல ஏமாற்றங்கள் இருக்கும். இந்த மாதிரியாக அந்த நேரத்தை திட்டமிட்டு செயல்பட்டீங்க 2026 இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்கள் அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வரன் தேடக்கூடிய முயற்சியில் இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்க ஒரு வரனை பார்த்தோன்னே செலக்ட் பண்ணிடுறீங்க. அதை செய்யக்கூடாது. செய்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு சில ஏமாற்றங்கள்லாம் வரும். அதனால கொஞ்சம் ஃபில்டர் பண்ணுங்க. இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்கள் கடந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு திருமணம் என்னுடைய பெற்றோர்கள் செய்வாங்க அப்படின்ற மாதிரியாக அவர்கள் கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிருப்பாங்க. ஆனாலும் அந்த பெற்றோர்களும் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வரன்கள் பார்க்கணும் அப்படின்ற ஒரு முழு முயற்சியோட இருப்பாங்க. கடந்த வருடத்துல அதற்குண்டான ஒரு விஷயங்கள்லாம் கொஞ்சம் நெகட்டிவா முடிஞ்சிருக்கும். ஆனா இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா நீங்க உங்க தலைமையில நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வரனாக தான் இந்த வருடம் இருக்கணும். இருந்தாதான் உங்களுக்கு லைஃப்ல ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க தேர்ந்தெடுக்கல அப்படின்னா அந்த உறவுகள் அந்த பெற்றோர்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு அவங்களுக்கு நல்லதுன்னு தோணியிருக்கும். ஆனா அதுல ஒரு ஏமாற்றம் அப்படின்றது உங்களுக்கு கிடைச்ச மாதிரியா நீங்க ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு தருணம். அதனால இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்கள் இந்த வருடம் நீங்க வரன் பாக்குறீங்க அப்படின்னா நீங்க தான் செலக்ட் பண்ணணுமே ஒழிய அதுக்காக காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இருக்கலாம் நிறைய பேருக்கு. ஆனா காதல்ல ரொம்ப நிதானமா முடிவெடுக்கணும். இந்த வருடம் ஏதாவது ஒரு ப்ரப்போசல் வந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்கள் கழிச்சு தான் நீங்க அந்த திருமண ஏற்பாடுகளுக்கே போகணும். அந்த மாதிரியாக காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் நிதானமாக முடிவெடுக்கிறது. நீங்க பெற்றோர்கள் சம்மதத்தோட ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ் பண்றீங்க அப்படின்னா இந்த பூராட நட்சத்திர அன்பர்கள் நீங்க செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணாதான் அந்த இடத்துல உங்களுடைய லைஃப் சாட்டிஸ்பாக்சனா இருக்கும். அடுத்து தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய ஒரு மாற்றங்கள் இருக்கு. நிறைய மேன்மைகள் இருக்கு. லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் தான் இருக்க போது. உங்களுடைய தொழில் உங்களுடைய இடம் மட்டுமல்லாமல் உங்க வெளி இடத்திற்கும் வெளி மாநிலத்திற்கும் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துலலாம் நிறைய கவனம் செலுத்தக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இந்த தொழில் சார்ந்த விஷயத்துல இந்த 2026 இந்த பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த இடத்துல உங்களுடைய புதிய தொழில் முயற்சிகளோ வேலை சம்பந்தப்பட்ட மாற்றங்களோ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.